லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் ராகவா லாரன்ஸ் வடிவேலு நடிப்பில் சந்திரமுகி 2 திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. இப்பொழுது தாம்பரத்திலும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். Dazller all day lip color available in 30+ shades at ₹200. IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இது பெண் நலன், நான் சங்கீதா. நம்ம ரொம்ப காலமா ஒரு 20-30 வருஷமாவே எல்லாரும் சோப் வச்சு தான் குளிச்சுட்டு இருக்கோம். இப்போ பாத்திங் ஸ்க்ரப் எல்லாம் வந்துருச்சு, அப்புறம் பாடி வாஷ், பாடி லோஷன்ஸ் இது நிறைய வந்துருச்சு. ஆனா ஒரு காலத்துல செம்மண் தேய்ச்சி தான் நம்ம குளிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? ஆமாங்க, செம்மண்ணில் நல்ல ஸ்க்ரப் மெட்டீரியல்ஸ் இருக்குமா, அது பார்க்க குறன்னு இருக்கும் இல்லையா, அதை கொஞ்சோண்டு மண்ணில் குழச்சி நல்லா தேய்ச்சி குளிச்சா அழுக்கெல்லாம் வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தேய்ச்சி குளிக்கும் போது எல்லோரும் ஆரோக்கியமாக தான் இருந்தாங்க. இப்போ தான் எல்லாத்துக்குமே தனித்தனி ப்ராடக்ட்ஸ்னு ரொம்ப டெலிகேட் ஐட்டமோன்னு தோணுது. ஆனால் நான் இப்போ மண்ணை பற்றிலாம் பேச போகிறது இல்லை. ஒரு 5 டைப் ஆஃப் பாடி ஸ்க்ரப்ஸ் வீட்லேயே எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் பாசிப்பயிறு, அதை நலங்கு மாவுன்னு கூட சொல்லுவாங்க. இந்த பாசிப்பயிறு மாவு நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா, நம்ம ஸ்கின்னை லைட்டன் பண்ணுறதுக்கு, அதாவது நம்ம பிறக்கும் போதோ இல்லை நம்ம சின்ன வயசில் இருக்கும் போதோ நமக்கு ஒரு ஸ்கின் டோன் இருக்கும். ஆனால் இப்போ நிறைய வெயிலில் போகிறதுனால, நிறைய எக்ஸ்போஸ் ஆகிறதுனால, தேவையில்லாததெல்லாம் நிறைய சாப்பிட்றதுனால நம்ம ஸ்கின் கொஞ்சம் டெட்டாக இருக்கும். இந்த பாசிப்பயிறு மாவு அதெல்லாம் சால்வ் பண்ணி கொடுத்துரும். இந்த நலங்கு மாவு செய்யறதுக்கு உங்களுக்கு 1 கப்பு பாசிப்பயிறு, 1/2 கப் கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி தேவைப்படும். இதில் வாசனை வரணும்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் போட்டு கலந்துக்கலாம். இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இதோட எஃபெக்ட் போயிடும். இதை லைட்டாக நான் ரோஸ்ட் பண்ணுறது எதுக்குன்னா, உள்ளே இருக்கிற தேவையில்லாத வாட்டர் இதெல்லாம் வத்துறதுக்காக லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. ட்ரையாக இருக்கும். இதில் 2 ஸ்பூன் எடுத்து ரோஸ் வாட்டர் கலந்து நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி குளிக்கலாம். அடுத்து மசூர் தால் மாவு. மசூர் தால் மாவுனா நார்த் இந்தியாவில் இந்த பருப்பு ரொம்ப ஃபேமஸ். நம்ம ஊரில் அவ்வளோ யூஸ் பண்ணுறது இல்லை. பார்க்குறதுக்கு தட்டைப்பயிர் மாதிரி கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் இருக்கும். இந்த மசூர் தால் மாவை என்ன பண்ணணும்னா, மசூர் தால் 1 கப் எடுத்துக்கோங்க. கூட கொஞ்சோண்டு மஞ்சள், அதாவது கிழங்கு மஞ்சள் இருக்கும்ல, அந்த மஞ்சள் எடுத்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இதுவும் கொஞ்சம் குறன்னு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த மசூர் தால் மாவு உங்கள் உடம்புல இருக்கிற தேவையில்லாத வெடிப்பு, அதே மாதிரி டெட் ஸ்கின் செல்ஸ் இது எல்லாத்தையுமே எடுத்து விட்டுரும். நல்லா க்ளீன் பண்ணி விட்டுரும். அதுவும் இல்லாமல் இந்த மஞ்சள் நல்ல ஆன்டிபயோட்டிக்காக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப நாளாக பிம்பிள் இருக்குது, ஆக்னி இருக்குது, அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எவ்வளோ ஆயின்மெண்ட் போட்டும் அது சரியாகலைன்னா இந்த மசூர் தால் அதை சரி பண்ணிவிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பச்சரிசி மாவு. இந்த பச்சரிசி மாவு வச்சு குளிக்கலான்றதே புதுசாக தான் இருக்குது. ஆனால் இது ட்ரை பண்ணவங்க எல்லாருமே நல்ல ரிசல்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இப்போ நம்ம வெளியில் நிறைய போயிட்டு வரோம், திடீர்னு மழை பெஞ்சிருக்கும், நம்ம நனைஞ்சிருப்போம். நமக்கே தெரியாமல் நம்ம உடம்புல தேவையில்லாத அழுக்கும் பாக்டீரியாஸும் சேர்ந்துடும். அது தெரியாமல் நம்ம போய் சும்மா ஒரு குளியலை போட்டு வந்தோம்னா அதெல்லாம் சாகாது, அது தேவையில்லாத இன்ஃபெக்ஷனையும் கொண்டு வரும். பச்சரிசி மாவில் கொஞ்சோண்டு வேப்பம் பொடியை கலந்து அதை நல்லா ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா, அதாவது நீங்கள் தண்ணியெல்லாம் கலக்காமல் வெறும் ட்ரையாகவே நல்லா ஸ்க்ரப் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத டர்ட்ஸ் இருந்ததுன்னா அது டக்குன்னு போயிடும். இந்த அரிசி மாவில் இன்னொரு பெனிஃபிட் என்ன இருக்குன்னா, இது நல்லா ஸ்க்ரப் பண்ணுறதுனால உங்களுக்கு அன்ஈவன் ஸ்கின் டோன், இல்லைனா அங்கங்கே குறையா சின்ன புள்ளியாக வளரும்ல தேவையில்லாத ஸ்கின், இது எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணிடும். 4வது ரோஸ் மாவு. ரோஸ் மாவு எப்படி செய்யறதுன்னா, காஞ்ச ரோஸ்ன்னு கேட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அப்படியே சாண்டல்வுட் பவுடர் வாங்கிக்கோங்க. இது கூட வெட்டி வேறு சேர்த்துக்கோங்க. இந்த 3த்தையும் கலந்து கொஞ்சோண்டு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. பச்சரிசி மாவில் குறகுறப்பு இருக்கிறதுனால தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை நல்லா கலந்து ட்ரையாகவே நீங்கள் தேய்ச்சி குளிக்கலாம். உங்களுக்கு அவ்வளோ வாசனையாக இருக்கும். வெளியில் எங்கன்னா ஸ்பெஷல் இடத்துக்கு போகிறீங்கன்னா இதை தேய்ச்சி குளித்து பாருங்கள். 5வது டைப், இது ஒரு ஆன்டிபயோட்டிக்கான மாவு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நிறைய பேருக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வருது, அண்டர் ஆர்ம்ஸில் நிறைய இன்ஃபெக்ஷன் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பெண்களுக்கு எல்லா ஜாயின்ஸ்லேயுமே தேவையில்லாத பாக்டீரியாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாவு நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது செய்யறதுக்கு நமக்கு ஆவாரம்பூ, காட்டு வேப்பிலை, ஓட்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சாண்டல்வுட் பவுடர் தேவைப்படும். ஆவாரம்பூவும் காட்டு வேப்பிலையும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் ஆவாரம்பூ செடியோ இல்லை காட்டு வேப்பிலை செடியோ இருந்துச்சுன்னா நீங்கள் பறித்து நிழலில் காய வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 4ஐயும் சரி பங்கு எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க ட்ரையாக. குளிக்கும் போது கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா கொஞ்சம் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து நீங்கள் வாரத்தில் 1 நாள் இதை வச்சு குளிச்சா போதுங்க. உங்களுக்கு எந்த விதமான இன்ஃபெக்ஷனும் வராது, ஸ்கின் அலர்ஜியோ இல்லை ஸ்கின் டிசீஸோ வராது. இந்த பாத் ஸ்க்ரப்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் ராகவா லாரன்ஸ் வடிவேலு நடிப்பில் சந்திரமுகி 2 திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. இப்பொழுது தாம்பரத்திலும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். Dazller all day lip color available in 30+ shades at ₹200. இது கட்டுன்னு சொல்லிட்டா போதும், நாங்கள் எல்லாரும் தனியாக உட்காந்து ஏதாவது விளையாடிட்டு இருப்போம், இல்லைன்னா யாரையாவது கலாய்ச்சிட்டு இருப்போம். நிறைய மாட்டுறது ரவி மரியானாவும் விக்னேஷ் அவங்களாம் தான் நிறைய மாட்டுவாங்க.
ஷார்ட் போகிற வரைக்கும் இருக்கிறதே வேறு, ஜாலியாக இருப்பாங்க. நாங்கள் ஏதோ ஒரு காமெடி பண்ணால் அவங்க டபுள் காமெடி பண்ணுவாங்க. ஆனால் செட்டுக்கு வந்தாச்சு, ரெடி கேமரா ஆக்ஷன் சொன்ன உடனே எப்படி அந்த இன்வால்மெண்ட்டாக அந்த இதில் வருவாங்கன்னே தெரியாது. கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசக்கூடாதா, அந்த நேரம் அந்தி நேரம். சந்திரமுகி 2ல் வந்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் போகும்போது கொஞ்சம் சப்பியாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஷெட்யூல்குள்ளே கொஞ்சம் ஸ்லிம் ஆகலாம் அப்படின்னு ஒரு மாஸ்டர்கிட்ட ஒரு சின்ன சேலஞ்சு. அடுத்த ஸ்கெடியூல் வரும்போது நான் வந்து கொஞ்சம் ஸ்லிம்மாக இருப்பேன் மாஸ்டர் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அவருமே சொல்லியிருந்தார், கொஞ்சம் கிரேவிங்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணி நெக்ஸ்ட் ஷெட்யூல் போகும்போது நல்லா உடம்பு குறைச்சிட்டேன். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்து மாஸ்டர் மட்டும் இல்லை என்டையர் டீமே ரொம்ப என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்ல ரொம்ப மாஸ்டர் சொன்னதை கேட்டு அவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு.